ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இன்னைக்கே நீ எதிர்பார்த்தபடி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு நீ வாதம் செய். அதை விட்டுட்டு சும்மாவே பேசணும், விதண்டாவாதமாக வீண்வாதம் செய்யணும்னு நினச்சி பேசுகிற மனிதர்களோடு நீ பதில் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என் செல்லமே. வார்த்தைகளால் வாதம் செய்து உன்னை காயப்படுத்தணும், உன் மனசை கஷ்டப்படுத்தணும், குத்தி கிழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களோடு நீ மௌனமாகவே இருந்துவிடு. ஏன்னா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க எப்படியும் உன்னை குறை சொல்ல தான் போகிறாங்க. நீ என்னதான் சரியாக சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்காகவே ஒரு மறுப்பு வார்த்தையை பேசி விவாதம் செய்ய தயாராக தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் நீங்கள் ஏன் பதில் பேசுகிற? அதுக்கு பதிலாக யாரிடமும் அகந்தை கொள்ளாமல் யாரிடமும் அதிகமாய் பேசாமல் அடக்கத்தோடு உன்னுடைய வேலைகளை பார். தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நிறுத்திவிட்டு தெளிவான மௌனத்தோடு இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு தெரிஞ்ச கேள்விக்கும் சரி, தெரியாத கேள்விக்கும் சரி, சிறந்த பதில் எதுவாக இருக்கும் தெரியுமா? மௌனமும் புன்னகையும் தான். இது இரண்டும் சமாளிக்க முடியாத விஷயங்களே இல்லை. மௌனத்தையும் புன்னகையும் உனக்கு கைக்கூலியாக வச்சுக்கிட்டினா எந்த நிமிஷத்தில் எந்த நொடியில் எப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து வேண்டுமானாலும் நீ சுலபமாக தப்பித்து விடலாம் என் செல்லமே. உன்னுடைய உள்ளத்தை எப்போதும் ஒளின்னு நினச்சிக்கோ. உள்ளத்தை வைத்து கொண்டு நீ செய்யக்கூடிய செயல்கள், அதாவது உன் மனசின் மூலமாக நீ எந்தவித செயல்களை செய்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறுது. மனசில் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, யாரையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது, யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னு உன் உள்ளத்தையே நீ ஒளியாக வச்சுக்கிட்டினா நிச்சயம் நீ அற்புத சிலையாக மாறிவிடுவாய். அதை விட்டுட்டு யாரோ சொன்ன வார்த்தைகளுக்குள் கட்டுப்பட்டு யாரோ பேசிய வார்த்தைகளை நினச்சி கவலைப்பட்டு உனக்கு நீயே சிறை வைத்து கொள்ளாதே என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளும் விதம் உன்னிடம்தானே இருக்கிறது. நடப்பது எதையுமே மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிய வரும்போதே நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ள தயாராகு. எல்லாரும் பயணிக்கிறார்களே, எல்லாரும் இதை தானே செய்கிறாங்க, எல்லாரும் இப்படி தானே ஏமாத்துறாங்கன்னு நீயும் யாருடைய வழியையும் பின்தொடர அவசியம் வேண்டாம். உனக்கான வாழ்க்கை பாதையை நேர்மையான வழியில் நியாயமான முறையில் வாழணும்னு முடிவெடு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கு இந்த சாயப்பா நான் துணையாக இருப்பேன். உன் மனசாட்சி சொல்லுகிறபடி உன்னுடைய செயல்களை வச்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்திலேயே நீ என்ன சொன்னாலும் திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஆள் உன் மனசாட்சி தான். முதல்ல உன் மனசாட்சியை நீ சமாதானப்படுத்தி நீ சொல்வதை கேட்டு திருப்தி அடையும்படி அமைச்சுக்கிட்டினா அதுக்கப்புறம் முன்னால் யாரை வேண்டுமானாலும் சுலபமாக சமாதானப்படுத்தி விட முடியும் என் செல்லமே. நேற்று நடந்ததை உன்னால் சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைக்கு இதுதான் நடக்கணும்னு உன்னால் உருவாக்க முடியும் அல்லவா? இன்றைய செயல்களின் மூலமாக நாளைய நாளை உனக்கான நாளாக அமைச்சுக்கோ. என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்பாக நான் வாழுகிற வாழ்க்கையை பற்றி யாருனாலும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டீனா யாருமே அதை பற்றி பேச மாட்டார்கள் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் அவ்வளவு சூழ்நிலையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை பாடாப்படுத்துது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம எதுக்கெடுத்தாலும் உன்னை குறை சொல்லி மட்டம் தட்டி பேசக்கூடிய மனிதர்கள் இருந்துக்கிட்டே தானே இருக்காங்க. நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய மதிப்பை அறியாதவர்களிடம் போய் பேசுகிறத விட்டுட்டு உன்னுடைய அருமை பெருமை உணர்ந்த மனிதர்களிடம் பேசி பழகு. உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஜெயிக்கும் என் செல்லமே. யாரிடமும் குறைவான ஆசைகளோ மன நிம்மதி இல்லாமலோ இல்லை. எல்லார்கிட்டையும் நிறைய ஆசைகளும் இருக்குது, நிம்மதியும் இருக்குது. ஆனால் அவர்கள் இன்னும் அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீ கவலை இல்லாமல் வாழணும்னா ஆசைகளை குறைவு அமைச்சுக்கோ. மன அமைதியை உனக்கு நிறைவானதாக அமைச்சுக்கோ. எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நான் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம்.